வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முடிந்தால் முன்னாள் அமைச்சர் டிலான் அலஸை கைது செய்யுமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ள ஹிருணிகா. ஊழல்வாதிகள் மீண்டும் நாட்டில் அரசாங்கங்களை அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி. ராஜபக்சர்களில் மற்றுமொரு மோசடியில் சிக்கப்போவதாக அதிரடி அறிவிப்பை விடுத்த ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். சரத் பொன்சேகா அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பலை ஒழித்து காட்ட தான் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சரத் பொன்சேகா 30,000 பேரழிவு கொண்ட நன்கு பயிற்றப்பட்ட தீவிரவாத கும்பல் ஒன்றை நாள் குறித்து அளித்தவன் நான். இந்த பாதாள உலக கும்பலை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் 1000 தொடக்கம் 15,000 பேரளவான எண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள உலக கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளாகவே முற்றாக அழித்து விடுவேன். எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அமோக வெற்றி பெறும். அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை மீட்பதற்கான சட்டம் மூலம் ஏப்ரல் 8 அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். மாத்தறை வெளிப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட மற்றும் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான சட்டத்தை ஏப்ரல் 8 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். அன்று நள்ளிரவிலிருந்து பல ஊழல்வாதிகள் சிக்குவார்கள். இந்த மசோதா தனிப்பட்ட பழிவாங்கல்களுக்கானது அல்ல, மாறாக சட்டத்தை நிலைநிறுத்துவது மற்றும் நமது தாய்நாட்டில் இறையாண்மையை மீட்டெடுப்பது பற்றியது என்று அவர் கூறினார். மேலும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்தார். இதேவேளை நாட்டின் பொருளாதார மீட்சி குறித்து பேசிய ஜனாதிபதி, பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்ட வெளிநாட்டு நிதியுதவியுடன் கூடிய பல திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையாளரிடமிருந்து கடன்கள் மூலம் நிதியளிக்கப்பட்ட 11 திட்டங்களை ஜப்பானிய அரசாங்கம் நிறுத்தியது. இருப்பினும் அவர்கள் இப்போது அனைத்து 11 திட்டங்களையும் மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இது பொருளாதார நிலைத்தன்மையை குறிக்கிறது. சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் கடனுதவி மூலம் கடவத்தை மேரிகம நெடுஞ்சாலை பிரிவின் நிர்மாண பணிகள் நாடு திவாலானதாக அறிவிக்கப்பட்ட போது இடைநிறுத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இந்த இடைநிறுத்தம் காரணமாக மதிப்பிடப்பட்ட இழப்பு ரூபாய் 56,000 மில்லியன். வட்டி செலுத்தும் போது சீனா நிறுவனத்திற்கு ஒரு நாளைக்கு 21 மில்லியன் செலுத்த வேண்டியிருந்தது. எமது சமீபகால பயணத்தின் போது சீன அரசாங்கத்துடனான கலந்துரையாடலை தொடர்ந்து அதிவேக நெடுஞ்சாலை உட்பட திருத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்கவும் 76 புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் உடன்பாடு எட்டப்பட்டது. பொருளாதாரம் நிலைத்தன்மை அடைந்து வருவதை இது தெளிவாக எடுத்து காட்டுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் பின் மே 8 உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் ஆரம்பமாகும். அதன் பின்னர் தங்கள் பிரதேச அபிவிருத்திகள் தொடர்பான முன்மொழிவுகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்து அதற்கான நிதியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் தரப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்படும். இந்த உள்ளூராட்சி மன்றம் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதற்கான நிதி ஒதுக்கீடு எந்த சந்தேகமும் இன்றி வழங்கப்படும். ஆனால் வேறு தரப்புகளின் நிர்வாகத்தின் கீழ் வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி வழங்கப்படாது. அவர்கள் ஊழல் மோசடி செய்வதற்காக நிதி வழங்க முடியாது. எனவே பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு நிதி தேவை என்றால் ஊழல் மோசடி வீண்விரயங்கள் இல்லாத திசைகாட்டியின் கைகளில் நிர்வாகத்தை ஒப்படையுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வழக்கு தொடரப்படுவதை தவிர்ப்பதற்காகவே ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோர் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்து அரசியல் தஞ்சமடைந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களிடம் ஜனாதிபதி கேள்வி கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார்.
குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் ஷானி அபேசேகர மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்த போது முக்கிய பதவிகளை வகித்த முன்னாள் மூத்த அதிகாரி ரவி சனவிரத்ன போன்றவர்கள் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை நன்கு அறிவார்கள். ஆகவே அரசாங்கம் முதலில் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷ கோரியுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரின் 2 மகன்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பது தெரிந்த உண்மையாகும். இந்த நிலையில் அரசாங்கம் முழு பிரச்சினையையும் அரசியலாக்குவதற்கு பதிலாக சம்பவங்கள் உண்மையில் எப்படி நடந்தன என்று அவரிடம் கேட்க வேண்டும் என்று நாமல் கோரியுள்ளார். எனவே உண்மையான குற்றவாளிகள் அரசாங்கத்திற்குள் இருக்கும் போது குற்றவாளிகள் யார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களிடம் கேட்பது அர்த்தமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கையூட்டல் குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் எதிர்வரும் 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கையூட்டல் குற்றச்சாட்டில் கடந்த 25ஆம் திகதி ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார ஊழல்வாதிகள் மீண்டும் நாட்டில் அரசாங்கங்களை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மேலும் கூறியதாவது: முன்னதாக தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும், வீதியை அமைப்பதற்கு பணம் செலுத்த வேண்டிய நிலை காணப்பட்டது. இந்த அனைத்து செயற்பாடுகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் சில அதிகாரிகள் தற்போதும் பணம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. நாம் வேதன அதிகரிப்பை வழங்கியுள்ளோம். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு ஈடுபடும் நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட தொழிலை விரைவில் இழக்க நேரிடும். சுங்க அதிகாரிகள் 4 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சில அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். இவ்வாறுதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அரசியல்வாதிகள் உரிய முறையில் செயற்படுவார்களானால் அரசு அதிகாரிகளை மாற்ற முடியும். அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட்டு கொண்டு அரசு அதிகாரிகள் மாற வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியமில்லை. எனவே இந்த நாடு மீண்டும் ஊழல்வாதிகளிடம் கையளிக்கப்பட போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் டிரான் நலஸை முடிந்தால் கைது செய்யுமாறு சவால் விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: தற்போது மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பேச ஆரம்பித்திருக்கின்றார். ஏப்ரல் 21ஆம் திகதி முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களது பெயர்கள் வெளியிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் நாம் அவற்றை நம்புவதற்கு தயாராக இல்லை. முடிந்தால் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிரான் நலஸை கைது செய்யுமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அந்த வகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் தாம் ஆட்சி அமைத்தால் அர்ஜுன் மகேந்திரனின் காதுகளை பிடித்து இழுத்து வருவோம் என கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்று அது தொடர்பில் எதுவுமே பேசுவதில்லை. இன்று பாரியளவில் அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்றார். ராஜபக்ஷக்களின் மற்றுமொரு மோசடி குறித்த தகவல்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த கால ஊழல்களை கிளற தொடங்கியுள்ளது. அதில் பல ராஜபக்ஷக்கள் சிக்குகின்றனர். அடுத்து அந்த அதிரடி இதில் மற்றொரு ராஜபக்ச சிக்குகிறார். அறகலைய போராட்டத்தின் போது தீக்கரையான வீடொன்றிற்காக ராஜபக்ஷக்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்டையீடு பெற்றுக்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் நட்டையீடு பெற்றுக்கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். செவனகல பகுதியில் தீக்கரையான வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ஷ குடும்பத்தினர் நட்டையீடு பெற்றுக்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீக்கரையான வீட்டின் காணி உரிமை வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையும் வேறு ஒருவரின் பெயரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான நட்டையீட்டை பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தகவல் அண்மையில் கிடைத்ததாகவும் இதை இன்னும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். புத்தள பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளார்.
ராஜபக்ஷ குடும்பத்தினர் என ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் யார் இவ்வாறு மோசடியாக நட்டஈடு பெற்றுக்கொண்ட ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர் என்பது பற்றிய விவரங்களை ஜனாதிபதி வெளியிடவில்லை.